நாம் நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல திருத்த வச்சது தமிழ்நாடு தான். அடுத்து மொழி போர். தாய் கொடுத்த உயிரை தாய்மொழிக்கு தந்த கட்டாய இந்திய விரட்டிய வீரம் சுரிந்த வரலாற்றுக்கு சொந்தமன் நம்முடைய தமிழ்நாடு. இந்த போரில் தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு, பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். ஏன் இந்த போர்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாகி இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நாட்டோட முன்னேற்றத்தையும் தேச நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் பல மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்போ என்னடான்னா, உங்கள் மாநிலத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.